இன்னைக்கு நாம 2024 வருஷம் ரிலீஸ் ஆன பியர் பாபி அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட கதையத்தான் கேட்க போறோம். இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் பத்திலாம் பேசாம நேரா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா வெப் சீரிஸ்ல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு கதையை நீங்க யார் வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த சீரிஸோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. முதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கீங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலே கிரண் என்ன பண்றான், ஒரு ஸ்பீக்கர்ல பாட்டை போட்டுட்டு அப்படியே மாடி படிக்கட்டுல ஏறி போயிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு பின்னாடி ஒரு ஆள் என்ன பண்றான், ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆமா இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா கிரனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறா. கிரனோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கா வெளியூர் போயிருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றா போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கப்ப வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. இதை கேட்டதும் ரெண்டு பேரும் பதட்டம் ஆயிட்டாங்க. கிரனுக்கு என்ன நினைக்கிறானா, வெளியூருக்கு போன என் புருஷன் வந்துட்டான், நம்ம ரெண்டு பேரும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனா அவன் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். ஆனா திடீர்னு வந்திருக்கானா ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருவேளை நம்ம அஃபேர் விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்க. கீரைக்கு என்ன சொல்றானா, இங்க பாரு என்ன ஏதுன்ட்டு முதல்ல போய் கதவை திறந்து பாரு, அதுக்கடுத்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறான். வெளில போய் கதவை திறந்து பார்த்தா இன்னொரு பொண்ணு நிக்கிறா. இந்த பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரியா. பிரியா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோனோட ஹஸ்பண்டோட தங்கச்சி தான் போல இருக்கு. தங்கச்சிக்காரைய பார்த்ததும் அம்மா நீ நம்ம இங்க பண்ணிட்டு இருக்க, சொல்லாம கொல்லாம வந்திருக்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கொஞ்சம் பதத்தத்தோட கேட்கிறப்ப, ஏன் நீ என் அண்ணன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்கறா. சேச்சா அப்படிலாம் கிடையாதுமா, நீ எப்ப வேணா வரலாம்ல அப்படின்றப்ப, இல்ல நீ அண்ணனை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் அவருக்கே தெரியாம சப்ஸ்கிரைப் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்த அப்படின்றப்ப, நல்லா சர்ப்ரைஸ் பண்ணப்போ உங்க அண்ணன் வெளியூருக்கு போயிருக்காரு, வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும், ஏதோ உங்க அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஐயோ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. இதை பார்க்க ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பயமா இருக்கு. ஏன்னா மேல வந்து அவங்களோட முன்னாள் காதலன் வேற இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோன் என்ன கேட்கறாங்கன்னா, சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல நீ நான் வரும்போது தான் சாப்பிட்டுட்டு வந்தேன், இப்போ எனக்கு பசிக்கல, நான் போய் ரூம்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், பசித்தா வந்து உங்களை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி நீ போ அப்படின்ற மாதிரி ஹீரோன் அவங்களை அனுப்ப பாக்குறப்ப, அப்போன்னு வந்து பார்த்தா ஹீரோன் பெட்ரூம் குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இந்த ஒரு சத்தத்தை கேட்டதும் அந்த பொண்ணு லைட்டா பயந்துட்டு, அம்மா நீ என்ன பெட்ரூம் குள்ள சவுண்ட் கேக்குது அப்படின்றா. பூனைக்குன்னு ஏதாச்சும் தட்டி விட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சத்தத்தை கேட்டா பூனை மாதிரி கிடையாது, ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேல போய் பாக்குறாங்க. இது வந்து பார்த்தா ஹீரோனுக்கு பயமா இருக்கு. எதுக்கு அவன் சும்மா இல்லாம சத்தத்தெல்லாம் போட்டா அப்படின்ற மாதிரி அவங்க பயந்துட்டே போக மேல போயிட்டு அந்த பொண்ணு தேடி தேடி பாக்குறா. என்ன நீ சவுண்ட் வந்துச்சு பட் எதுவுமே காணுமே அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல டிக்டாப்பா ஒரு ஆள் நிக்கிறான். அவனை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு செம்ம பயம் வந்துட்டு அவங்க அண்ணியை பிடிச்சி பயத்தோட கேக்குறாங்க, அண்ணி இவருக்கு யாரு, இவரு எதுக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஏய் இவர் என்னோட பாசுமா, இவர் உனக்கு ஞாபகம் கிடையாதா, ஒரு புது ப்ராஜெக்டுக்காக என்கிட்ட சைன் வாங்கறதுக்காக வந்தாரு, இவர் இருக்கிறது நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஓ உங்க பாஸா அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து அந்த பாஸ் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணுக்கு கை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த பாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிட்டு போயில இருக்கு. அதனால இந்த பொண்ணை வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த பொண்ணு போறப்பையும் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல சந்தேகம் வந்துட்டு அந்த பொண்ணு போனக்கு அடுத்தது ஹீரோ என்ன பண்றாருன்னா கிரண் கிட்ட கேட்கிறாரு, உன்னோட புருஷனோட தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் போல ஆசையா இருக்கு, அதனால அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, வாய்ப்பே கிடையாது, அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆள் இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல கூட பாந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இருக்கட்டுமே உனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா நீ என் கூட அஃபேர் இல்லையா, அதே மாதிரி அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க தானே ஆசைப்படுறேன், அந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் உனக்கு கொஞ்சம் சொத்து எழுதி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இங்க பாரு என் குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நம்மளோட அஃபேர் நமக்குள்ள மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இங்க பாரு நான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ஆசைப்பட்டேன், ஆனா நீ என் கம்பெனில வேலை பார்த்த ஒரு எம்ப்ளாயை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதனால தான் நான் கடைசி வரைக்கும் உன்னோட நினைப்பா வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் சொல்லி ஆசைப்படுறேன், நீ அதை ஏற்பாடு பண்ற, அதை விட்டுட்டு ஏதாச்சும் கோல்மால் பண்ணினா என்னோட சுயரூபத்தை காட்ட வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு. இந்த விஷயத்தை பார்த்து கிரண் வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா ஹீரோனும் தங்கச்சிக்காரி ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்ப தங்கச்சிக்காரி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறா. அண்ணே சாப்பாடுனா இப்படிதானே சாப்பிட்டு செம்மையா இருக்கு போங்க, ஹாஸ்டல்ல போடுவாங்க பாருங்க சாப்பாடு, அது சாப்பாடா அச்சச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். ஆனா ஹீரோன் அது எதுவுமே காதல பாங்காம உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஒண்ணு இல்லம்மா அண்ணன் ஊர்ல இருக்காருல அவரை ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, புரியுது அண்ணன் நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்காரி சொல்ல, அப்பதான் ஹீரோன் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா, அடச்சே இந்த
பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எது சொன்னாலும் நம்புறாளே, இவ்வளவு வெள்ளந்தியாவா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கடுத்து இந்த பொண்ணு குடிக்க போற பால்ல ஒரு தூக்க மருந்த கலக்கத்துக்காக போயிட்டு இருக்கா. இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ் கிட்ட போய் சொல்றப்ப அவன் பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்கான். ஏய் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இல்ல எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இங்க பாரு அந்த பொண்ணு கிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்றலாம் சாதாரண விஷயம் கிடையாது. நான் அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து போட்டு கொடுக்குறேன், நீ அவளை என்ன பண்ணணுமோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இங்க பாரு நான் வந்து அந்த பொண்ணை அனுபவிக்கணும் மட்டும் நினைக்கல, கல்யாணம் பண்ணிட்டு வாணும் நினைக்கிறேன். நீங்க என்னன்னா இந்த மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்க, நீ போ அவகிட்ட பேசு, கல்யாணத்துக்கு ஓகேனா சொல்லு, மத்தபடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பயமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் உங்க புருஷனுக்கு தெரிஞ்சா போட்டு தள்ளுவாரு அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. வேற வழியே கிடையாது, அவகிட்ட போய் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு மேக்கப் போட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்க பாஸ் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அவர் எனக்கு பாசா இல்ல உங்களுக்கு பாசா, அவர் எதுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இல்லம்மா இப்ப நீ காலேஜ் படிச்சிட்டு இருக்கீல்ல, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வேலை வேணும்ல, நீ அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கறப்ப, ஆமாமா அது மட்டும் இல்ல உனக்குன்னு கிடையாது, நீ கல்யாணம் பண்ணிக்க போறீல அந்த பாய் ஃப்ரெண்ட், அவனுக்கு கூட நீ போய் கேட்கலாம், அவருக்கு யாருக்கிட்டயுமே அதிகமா பேச மாட்டாரு, என்ன தெரியல உன்கிட்ட பேசணும்னு சொல்றாரு, நீ போய் பேசி பாரு இதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் அவர்கிட்ட பேச போறா. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தா படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சார் நான் நல்லா படிக்கிற பொண்ணு தான் சார், வேணா எந்த கொஸ்டின் வேணாலும் கேளுங்க சொல்றேன் அப்படின்ற. சரி நான் அப்படி சொல்லலாமா, உங்களை பார்த்தா மெச்சூரான உமன், அதாவது கல்யாணமான பொண்ணு மாதிரி தெரியுது அப்படின்றப்ப, சார் அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கப்ப இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா டாபிக்க மாத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இல்ல சார் எனக்கு இல்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிமா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பாய் நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா லைட்டா எல்லை மீற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ண போறப்ப இந்த தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, சார் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கான், அவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிட்டான். இந்த ஒரு விஷயத்த போயிட்டு அவங்க அண்ணி கிட்ட சொல்றப்ப, நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்றப்ப, இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆகா நம்ம எவ்வளவு சொன்னாலும் இவன் கேட்காம இந்த பொண்ணிட்ட அதை ட்ரை பண்ணிருக்கான், இவன் கிட்ட போய் நம்ம இது சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா அவன்கிட்ட போய் கேட்கிறப்ப, அவன் என்ன சொல்றானா, அவளை நான் கல்யாணம் பண்ணி தான் ஆக வேண்டும், அவ என் சொத்துக்கு மகாராணி அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா தங்கச்சிக்காரி என்ன பண்றா, அவங்க அண்ணியை கூட்டிட்டு வந்திருக்கா. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஒரு கெட்ட கனவு கண்டேன், அந்த கனவு எனக்கு நடக்குமோ அப்படின்ட்டு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்ட கேட்டதுமே அன்னிக்காரி என்ன பண்றானா, புருஷன் வந்துட்டானோ அப்படின்ற மாதிரி சொல்லி பயப்படுறா. ஏன்னா வீட்டுக்குள்ளதான் முன்னாள் காதலன் வேற இருக்கானாச்சா. தங்கச்சிக்காரி என்ன நினைக்கிறானா, ஒரு கெட்ட கனவு கண்டல, ஒருவேளை அந்த கனவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லி பயந்துட்டு இருக்கா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு இருக்கப்ப அந்த கதவுல வந்து யாரு வரான்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி இருக்கால, அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருக்கான். அவனை பார்த்ததுமே டேய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, அவன் அக்கா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல புரியல அப்படின்றப்ப, அக்கா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். என்ன ஆச்சு ஏது அப்படின்றப்ப, எனக்கு தெரியல, திடீர்னு அக்கா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீ புல்லாவாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி தங்கச்சிக்காரி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. இதை பாக்குற கீரனுக்கு இன்னும் பயம் வந்துட்டு, ஏன்னா வீட்டுக்குள்ள ஆள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, ஒரு வேலை புருஷனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள போட்டு தள்ளுவாரு அப்படின்ற மாதிரி அவங்க பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி இப்ப தங்கச்சிக்காரி என்ன பண்றானா, நேரா போயிட்டு கீரை கிட்ட நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அடிப்பாவி வீட்டுக்குள்ள காதலனை வச்சுக்கிட்டு இவன் கூட போய் கொஞ்சிட்டு இருக்கா. இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா டக்குனு அந்த பாஸ் தூக்கத்துல இருந்து ஏந்திரிக்கிறாரு. நீ கண்டது கனவு தானடா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இந்த கனவுக்கே இப்படி இருக்குன்னா நிரப்ப அந்த பொண்ணு கிட்ட ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரனுக்கு வந்து பார்த்தா போன் பண்ணி பாக்குறாரு. ஹீரன் போனுக்கு எடுக்க மாட்டா. நேரா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறப்ப ஹீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, அவனோட போனை எடுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி அவங்க எடுத்துட்டு கீழே வந்துட்டு இருக்கப்ப கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோனை பிடிச்சு அடிக்க போறாரு. ஏன் நான் போன் எடுத்து பண்ணா நீ எடுக்க மாட்டியா, அவ்வளவு திமிரு வந்துச்சு உனக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாய் ஃப்ரெண்ட் வராரு. அவர் வந்துட்டு நீ என்னோட போனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல நான் போனைக்கு பாக்கலையே அப்படின்றாங்க. இல்ல மேல வச்சிருந்த கீழே விழுந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றானா வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோன் என்ன பண்றான், அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட போற சாப்பாட்டுல தூக்க மாத்திரை கலக்கிறா. இந்த விஷயத்தை போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா, நீங்க இன்னைக்கு நினைச்ச விஷயம் கண்டிப்பா நடக்க போகுது, உங்களுக்காக நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன், அந்த பொண்ணு கிட்ட போய் பேசிலாம் புரிய வைக்க முடியாது, அதனால தான் அவ சாப்பிடுற சாப்பாட்டுல மயக்க மருந்த கலந்துட்டேன், நீங்க அவளுக்கு என்ன வேணா பண்ணிக்கீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவளுக்கு போதை தெரிஞ்ச கடுத்தது பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனு என்ன பண்றான், அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கும்போது பக்கத்துல போயிட்டு நீ எப்போதும் அழகா இருக்க, உனக்கு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. அதை வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு யாருக்கு என்ன அப்படின்ட்டு நமக்கு சுத்தமா தெரியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா போதை தெளிஞ்ச அந்த காதலன் என்ன பண்றான், காதலி பேரை சொல்லிட்டு பெட்ரூம் குள்ள போறான். பார்த்தா அந்த பாஸ் அந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி
இப்படி இருக்கிறத பார்த்துட்டு என் காதல என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அவ என்னோட பொண்டாட்டிடா, நீ எதுக்குடா அவகிட்ட வரன்னு சொல்லிட்டு இந்த பாஸ் என்ன பண்றான், இந்த காதலனை அடிக்க அவன் வந்து பாத்திரம் கீழே விழுந்து கொஞ்ச நேரத்துல இறந்து போயிட்டான். இறந்தக்கு அடுத்ததும் அந்த பொண்ணுகிட்ட போய் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் சொல்லி போறப்ப அவ தூக்கத்துல இருந்து கேஞ்சிட்டு, யோ நான் உனக்கு அப்பயே சொன்னல எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்ன விட்டுறியா விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கான். உடனே அன்னிக்காரி கிட்ட போயிட்டு அனி இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றப்ப அதுக்கு அந்த பாஸ் என்ன சொல்றானா, ஏய் இந்த பிளான போட்டு கொடுத்தவன் அண்ணி தான், என்னமோ அவகிட்ட போய் சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்ன நீ சொல்றீங்க அப்படின்ற, ஆமாமா இவரை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு சொத்து பத்து வருமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. பாரு எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் அவர் கூட அஃபேர்ல இருக்கேன், நீ ஜஸ்ட் லவ் தானே பண்ண, இதெல்லாம் நார்மல் தான்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வரை இறந்து போயிட்டான் அப்படின்றாங்க. இந்த விஷயத்த பார்த்தோம் ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஒண்ணுமே புரியல. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கப்ப, இங்க பாரு நான் இதெல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு இந்த வீடியோட ஃபுட்டேஜை வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அன்னிக்காரி சொல்றா. அனி நீங்க பண்றது சரியா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதே மாதிரி தான் ஹீரோ சொல்றான், ஏய் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கியா, நான் யாரும் தெரியல அப்படின்றப்ப, நான் யாரும் தெரியல, இந்த வீடியோ நெட்ல விட்டேன்னு வச்சுக்க உன்னோட வேலை போயிடும், மரியாதை போயிடும், எல்லாம் போயிடும் எப்படி அப்படின்றப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை பார்த்ததுமே நான் கேட்காம பணத்தை கொடுத்துட்டீங்களே பரவாயில்லையே அப்படின்னு சொல்றான். இப்பயாச்சும் ஃபுட்டேஜ் கொடுப்பேன் அப்படின்றப்ப, ஏய் இது எனக்கு கிடைச்ச கோல்டன் டிக்கெட், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்றப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்றானா, இங்க பாரு திருப்பி திருப்பி சொல்றேன், என்ன பிளாக்மெயில் பண்ற வேலை வச்சுக்காத, நான் யாரும் தெரியல அப்படின்றப்ப, இங்க பாரு நான் யாரும் தெரியல, நெட்ல விட்ட உன் நட்டு கழுந்துரும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இந்த ஒரு விஷயத்தை கேட்கிறப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நேரா போயிட்டு அந்த தங்கச்சிக்காரிட்ட, டார்லிங் நான் பண்ண தப்பு தான், ஏதாச்சும் தீர்வு இருந்தா சொல்லு அப்படின்றப்ப அந்த பொண்ணு கழுவி ஊத்துறா. இருந்தாலும் ஹீரோக்கு ரொம்ப கேட்கிறப்ப ஒரே ஒரு அட்வான்ஸ் இருக்கு அப்படின்றா. ஏன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ கத்தி எடுத்துட்டு ஹீரோன் தூங்கிட்டு இருக்கால, அவ பக்கத்துல போறா. அவ தூக்கத்துல இருந்து ஏஞ்சி போடிட்டு இருக்கா, பயத்துல இவங்க எங்க குத்திருவானு சொல்லிட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேட்ல கால் தடிக்கு வந்துட்டா. மேட்டை பிடிச்சி இழுத்தது ஹீரோயினோட தங்கச்சி தான். ஹீரோ என்ன பண்றான் பாத்தீங்கன்னா ஹீரோனை கொலை பண்றான். அவ கொலை பண்ண அடுத்தது டார்லிங் அப்படின்றப்ப ஹீரோயின் தங்கச்சி என்ன பண்றா பாத்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு போயிட்டு அவனை கொலை பண்ணிட்டா. வாழவே தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கொலை பண்ணிட்டு நேரம் அந்த பொண்ணு யாருக்கும் போன் பண்ற மாதிரி காட்டியே இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த 2 எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வெப் சீரிஸ்ல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.